தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள்ல ஒரு சில கதாநாயகிகள் மட்டும்தான் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய முகம், நடிப்பு, அவங்களுடைய அந்த கதாபாத்திரத்துடைய குணாதிசயம் அப்படின்னு எல்லாமே பார்வையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ரொம்ப நெருக்கமாயிடும். அந்த வரிசையில திருமதி செல்வம் சீரியல் மூலமா இல்லத்தரசிகளுடைய இதயத்தையே வென்றவங்க தான் நடிகை அபிதா. சுமார் 1000 அத்தியாயங்களுக்கு மேல ஓடிய இந்த தொடர் அபிதாவ சின்ன திரையின் முன்னணி நடிகையா உயர்த்தி இருந்துச்சு. இந்த தொடர்ல நடிச்சதுக்காக பல விருதுகளையும் அவங்க வாங்கினாங்க. இப்படி திரை உலகத்துல புகழ், வெற்றி, பணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், அதன் மறுபக்கத்துல பல கசப்பான அனுபவங்களும், போராட்டங்களும் புதைஞ்சு கிடக்கும். சில சமயங்கள்ல அது ஒரு கலைஞருடைய மன உறுதியையே குலைச்சிடும் அளவுக்கு பயங்கரமா இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு அனுபவத்த தான் ஆக்ட்ரஸ் அபிதா ரீசென்ட்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சினிமாவுல ரொம்ப பிஸியா நடிச்சுட்டு இருந்த நேரம், திடீர்னு ஒரு நாள் நைட் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எடுத்தா எதிர்முனையில ஒருத்தர் மிரட்டல் தொனியில பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்காக ஒரு போஸ்டர் தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஆடைகள களைய தயார் அப்படின்னு போட்டிருக்கோம். 5ஏ 5 லட்சம் ரூபாய் குடுங்க. இல்லன்னா ஆயிரக்கணக்குல போஸ்டர ஊரெல்லாம் அடிச்சு ஒட்டுவோம்" அப்படின்னு மிரட்டினாங்க. அந்த வார்த்தைகள கேட்டதுமே எனக்கு பயங்கரமா தல சுத்திருச்சு. அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்க போவேன்? ஒருவேளை பணத்த கொடுத்தாலும் போஸ்டர ஒட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு நடிகையா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய இமேஜ் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு மனசுக்குள்ள 1000 பயம். ஒரு நிமிஷம் இத விட செத்துடலாம்னு கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு நான் உள்ளாகிட்டேன். ஆனா, இந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு துணையா இருந்தது என்னுடைய குடும்பம் மட்டும் தான். என்னுடைய அக்கா, அம்மா 2 பேரும் எனக்கு ரொம்ப பெரிய பலமா இருந்தாங்க. "கவலைப்படாத நாங்க இருக்கோம்னு" அவங்க கொடுத்த தைரியம் தான் என்ன நிமிர்ந்து நிக்க வச்சது. அவங்களோட ஆதரவு மட்டும் இல்லன்னா, இந்நேரம் நான் எப்படி ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நடிகை அபிதா அந்த பேட்டியில தன்னுடைய மோசமான நினைவுகள பத்தி சொல்லியிருக்காங்க.